நாள் ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கொண்டான். நான் யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று இயேசு கேட்டபோது பேதுரு இப்படி சொன்னா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்ன உடனே இயேசு சொன்னார், சீமோனாய் இருக்கிறாய், இனி நீ பேதுருவாய் இருப்பாய். இவ்வளவு நாள் நீ ஒரு நாணல் மாதிரி இருந்த, இனிமே நீ பாறை மாதிரி ஆவ. ஆமா, தேவனை குறித்து பெற வெளிப்பாடுதான் நம்முடைய நேச்சர், நம்முடைய குணாதிசயங்களை மாற்றும், நம்முடைய நிலையை மாற்றும். வெளிப்பாடுகள் ஒரு நிலைக்கு நம்மளை உயர்த்தி விடும். நீ பாக்கியவானாய் இருக்கிறாய் என்று சொன்னார். மற்றவர்களை பார்க்கிலும் அவனை உயர்ந்த இடத்திலே வைக்கிறார். மற்றவர்களை பார்க்கிலும் உயர்ந்த இடத்துக்கு நீங்கள் எப்பொழுது தெரியுமா வர முடியும்? தேவனை குறித்த வெளிப்பாடுகளை சரியாக பெற்றுக் கொள்ளும் பொழுதுதான். இன்றைக்கு அநேகர் சபைக்கு சொல்லுகிறார்கள், பாடல்களை பாடுகிறார்கள், ஆனால் தொடர்ந்து சோர்விலேயே இருக்கிறார்கள். They are remain in their dejection. அவர்கள் சோர்ந்து போனவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், கடமைக்காக நாம் தேவனை ஆராதிக்கிறோம், ஏதோ பிழைக்க வேண்டுமே என்று சொல்லி ஒரு சர்வைவல் மோடுக்கு வந்துடுறோம். இங்கு கூட ரூத் அப்படிதான், ஏதோ பிழைக்க வேண்டும் என்பதற்காக அவள் வந்தாள். அவளுக்கு பெரிய வாழ்க்கையில எதிர்காலத்துல எல்லாம் அவளுக்கு பெரிய ஆசை இருந்த மாதிரி தெரியல. ஏதோ சாப்பாடு கிடைச்சது, ஏதோ சாப்பிட்டோம் போனோம், அப்படிதான் வந்துட்டு இருக்கிறா. ஆனா போவாஸ் அவளை குறித்து எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருந்தான். போவாஸ் அவளை குறித்து விசாரிக்கிறான். போவாஸ் அவளை குறித்து கருத்தா இருக்கிறார். தேவன் நம்மை குறித்தும் மிகுந்த கருத்தா இருக்கிறார். நீங்கள் அவரை பற்றி அறிந்து கொள்ள நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாக ஆரம்பிக்கும். இங்க நகோமி அவளுக்கு சொல்லுகிறாள், வேற வயலிலே மனுஷர் உன்னை எதிர்க்காதபடி நீ அவன் வேலைக்காரிகளுடைய போகிறது நல்லது என்றாள். அங்க நகோமி அவளுக்கு சொல்லிக் கொடுக்கிறா, இனிமே நீ வேற யார்ட்டையும் போயிடாத, இந்த போவாஸ்தே தொடர்ந்து அவனுடைய வயல்வெளிக்கே போ, அதான் உனக்கு பாதுகாப்பு என்று சொல்லுகிறான். இந்த போவாசை குறித்து நகோமி ரூத்துக்கு வெளிப்பாடுகள் கொடுக்க கொடுக்க ரூத்தினுடைய வாழ்க்கை மாறிக்கொண்டே வந்தது. இந்த வெளிப்பாடுகள் எப்படி ரூத்தினுடைய வாழ்க்கையை மாற்றினது? ரூத்தினுடைய பேச்சு மாறியது, ரூத்தினுடைய நடவடிக்கைகள் மாறியது, ரூத்தினுடைய ஆசீர்வாதங்கள் மாறியது. இப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதெல்லாம் இதுதான். போவாசை குறித்து நீங்கள் எவ்வளவு கற்றுக்கொள்கிறீர்களோ அவ்வளவு உங்கள் வாழ்க்கை மாறும். இந்த நாளிலே நாம் கற்றுக்கொண்டதுதான், தேவன் நம்மை ஆதரிக்கிறவர், தேவன் நம்மை பாதுகாக்கிறவர், தேவன் நம்மை வழி நடத்துகிறவர். நமக்கு அவரை பற்றி எதுவும் தெரியாவிட்டாலும் கூட அவர் நம்மேல் மிகுந்த அக்கறை உடையவராயிருக்கிறார். ஆனால் அது போதாது, நாம் அவரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. இந்த 2வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், அவள் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு பிடி கோதுமையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போகிறாள். அங்கே நகோமி சொல்லுகிறாள், நீ போன நபர் நம்முடைய உறவின் முறையான் என்று சொல்லுகிறாள். அந்த ஒரு வெளிப்பாடு மிகுந்த முக்கியம். இயேசு நமக்கு உறவின் முறையா? இயேசு நம்முடைய மூத்த சகோதரன். இயேசு நமக்காகத்தான் சிலுவைக்கு சென்றார். ஆகவே அவர் நம்மை பராமரித்து நம்மை பாதுகாப்பார் என்பதிலே நம்முடைய உள்ளத்திலே உறுதி உண்டாகும் பொழுது நாம் அற்புதங்களை பார்க்க முடியும். அருமையானவர்களே, இந்த நாளிலே